நீங்க வந்து தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். உங்களோட முதல் பிரையாரிட்டி எந்த விஷயத்துக்கு இருக்கும்? நான் வந்துட்டு சப்போஸ் முதலமைச்சர் ஆனேன் அப்படின்னா மெயினா காஸ்ட் பாக்குறத கம்மி பண்ண சொல்லுவேன். ஏன்னா இங்கேயும் அந்த ஆளுங்க இந்த ஆளுங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரீட் டாக்ஸை வந்து அபேன் பண்றதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா வந்து கண்ட்ரியில வந்து அது மட்டுமே மேஜர் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நிறைய ரேப்லாம் நடக்குது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் நல்லா ப்ரொவைட் பண்ணுவேன். ஊழல் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டா குறைக்கணும். கிரைம் வந்து ரொம்ப அதிகமாக நடக்குது சார். ரோட்லாம் நிறைய இடத்துல சரியில்லாம இருக்கும், நல்லா டேமேஜா இருக்கும். இதே பெரிய பெரிய தலைவர் வராங்கன்னா அப்ப மட்டும்தான் ரோடு போட்டு அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணி வைப்பாங்க. ஒருவேளை உங்கள் தொகுதியில முதல் அந்த வேட்பாளர் இப்பதான் களமிறங்குறாரு, ஃபர்ஸ்ட் டைம் வராரு. யாருக்கு நம்ம ஓட் போடணும் அப்படிங்கறத நம்ம சரியா அனலைஸ் பண்ணாலே நமக்கு இங்க எல்லாம் சரியா நடக்கும். இளம் தலைவர்னாவே இளம் ஆக்டர்னே சொல்லலாம் விஜய் அப்படின்னு. இப்போ ஜனநாயகன் எடுத்துக்கிட்டாவே ஜனநாயகன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த லீடர் ஆஃப் த பீப்புள் தான். ஆக்சுவல் பாலிடிக்ஸ் என்னங்கறத முதல்ல அவங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சார். விஜய் வந்து ஒரு ஸ்டார், அதனால தான் அரசியலுக்கே வந்திருக்காரு. அதனால தான் நம்ம இதை ரொம்ப பேசுறோம். எடப்பாடி எடுத்துக்கோங்க, அவர் ஒரு ஃபார்மரா இருந்திருக்காரு. இப்போ வாரிசா இருக்கறனால அவர் வந்து தப்பா தான் இருப்பாரு அப்படிங்கிற அஷூரன்ஸ் நம்மளால கொடுக்க முடியாது. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இவங்க நிறைய பேருக்கு அரசியல் படுத்தப்படலை அப்படின்னு நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல. வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிடி ஓபன் டாக். இன்னைக்கு நம்மளோட மாணவர்கள், முதல் தலைமுறை வாக்காளர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்களோட நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ரொம்ப குறிப்பாக தமிழக தேர்தல், சட்டப்பேரவை தேர்தல் வந்து நெருங்கிக்கிட்டே இருக்கு. தேர்தலுக்கான தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லைன்னா கூட ஒரு சில மாதங்கள் மட்டுமே இருக்கு. தமிழகம் அதுக்கான ஏற்பாடுகளில் தீவிரமாக இருக்காங்க. முதல் தலைமுறை வாக்காளர்களான நீங்க என்ன முடிவு எடுக்க போறீங்க அப்படின்றது இந்த தேர்தலில் ரொம்ப ரொம்ப முக்கியம். முதல் தலைமுறை வாக்காளர்கள் அப்படின்றது எவ்வளவு பேர்? ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா நான் ஓட்டு போட போறேன், ரைட். இப்போ நீங்க ஓட்டு போட போறீங்க, என்ன மனசுல வச்சுட்டு உங்களுடைய வாக்கு நீங்க ஓட்டு போடுவீங்க? என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, as a first gen voters-ஆ இருக்கிற நம்ம பெரிய பெரிய கட்சிகள் வந்து நமக்கு என்ன பண்ணிருக்கு அப்படிங்கறத அனலைஸ் பண்றதை விட நமக்காக நம்ம தொகுதியை ரெப்ரசன்ட் பண்ணி நிக்கிற ஒவ்வொரு வேட்பாளர்களும் நமக்கு இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சு, ஒருவேளை அவங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எலெக்ஷன்ல ரெப்ரசன்ட் பண்றாங்கன்னா அவங்க என்னென்ன வாக்குறுதிகள் நமக்கு கொடுக்கறாங்க, இதுக்கு முன்னாடி நம்மள மாதிரி ஒரு நார்மலான சக மனுஷங்களா இருக்கிறப்போ அவங்க நமக்கு என்ன மாதிரியான உதவிகள்லாம் செஞ்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எம்எல்ஏ கேண்டிடேட்டா ஒருத்தர் நிக்கிறாருன்னா அவருக்குன்னு ஒரு எலிஜிபிலிட்டி இருந்திருக்கும். அந்த ப்ரீ எலிஜிபிலிட்டி அவருக்கு கிடைக்கிறதுக்காக அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணி நம்மளோட தொகுதியில யாருக்கு நம்ம ஓட் போடணும் அப்படிங்கறத நம்ம சரியா அனலைஸ் பண்ணாலே நமக்கு இங்க எல்லாம் சரியா நடக்கும். எக்ஸலன்ட். நம்மளோட ரெப்ரசன்டேட்டிவை நம்ம சூஸ் பண்றதுக்கு யாரு லா அண்ட் ஆர்டரை கரெக்டா ஃபாலோ பண்ணி பீப்புளுக்கு யாரு நல்லது செய்வாங்க அப்படின்றத சூஸ் பண்றதுக்கு ஓட்டிங் வந்து ஒரு பவர். வெல் சார், அதான் நான் கேட்குறேன். லா அண்ட் ஆர்டர் ஒரு சரியா பண்ணுவார் அப்படின்ற என்ன அடிப்படையில், என்ன நம்பிக்கையில நீங்க அதை அவங்களோட பாஸ்ட்ல அவங்க கொடுத்த ப்ராமிசஸை கீப் பண்ணியிருக்காங்களா, பீப்புளுக்கு உண்மையாவே தேவையான நீட்ஸை பண்ணியிருக்காங்களான்றதை பொறுத்து ஒரு பர்சன் ஃபியூச்சர்ல எப்படி பீப்புளுக்கு நல்லது பண்ணுவாங்கன்றதை டிசைட் பண்ணலாம். ஒருவேளை உங்கள் தொகுதியில முதல் அந்த வேட்பாளர் இப்போ தான் களமிறங்குறாரு, ஃபர்ஸ்ட் டைம் வராரு. இப்போ இந்த எலெக்ஷன்ல புதுசா ஒரு பார்ட்டி வந்திருக்கு, இது வரைக்கும் இல்லாம புதுசா ஒரு பார்ட்டி வந்திருக்கு. உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்போ அதில் களத்துக்கு வர்ற வேட்பாளர் பெரும்பாலான ஆட்கள் புது ஆட்களாக இருப்பாங்க. அப்போ என்ன அடிப்படையில் நீங்கள் தேர்வு செய்வீங்க? அவங்களோட ப்ரொஃபைலை எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க? ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இவங்க நிறைய பேருக்கு அரசியல் படுத்தப்படலை அப்படின்னு நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஊடகங்கள் மூலமா பார்க்கும்போது எனக்கு தெரியுது. அப்போ வந்துட்டு மாணவர்களை ஒரு தலைவர் எப்படி வழி நடத்துறாரு, அப்புறம் இந்த சமுதாயத்துக்கு அவர் என்ன சொல்ல வராரு, வந்தார்னா என்ன பண்ணுவாரு, இதுவரை நடந்ததுக்கு அவர் எப்படி வாய்ஸ் அவுட் பண்ணியிருக்காரு, அப்புறம் அந்த கட்சியோட கொள்கை, மக்களுக்கு அவங்க என்ன சொல்ல வராங்க, நாங்க இதுதான் பண்ண போறோன்ற ஒரு தீர்மானம், இதெல்லாத்தையும் பேஸ் பண்ணி நான் என்னோட ஓட்டை போடுவேன். இப்போ புதுசா வரவங்களும் என்ன பேசிட்டு இருக்காங்க, அவங்க பேசக்கூடிய கருத்து உறுதியான கருத்தா இருக்கா, மக்களுக்கு அது உபயோகமா இருக்குமா, அது நம்ம தமிழகத்துக்கு தேவையா, அதை எல்லாத்தையும் வச்சுதான் என்னோட வேட்பாளரை நான் தேர்ந்தெடுப்பேன்.
சரி, நான் ஒரு ஆப்ஷனாக ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் ஒரு முதல்வராக இருக்கீங்க, அஸ்யூம். நீங்கள் வந்து தான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். உங்களோட முதல் ப்ரையாரிட்டி எந்த விஷயத்துக்கு இருக்கும்? மெயினா கேஸ்ட் பார்க்கறத கம்மி பண்ண சொல்லுவேன். ஏன்னா இங்கேயும் அந்த ஆளுங்க இந்த ஆளுங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இது இது வெளியில மட்டும் இல்லாம காலேஜஸ்லயும் வருது. ஸோ அந்த கேஸ்டுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கறத நிறுத்திட்டு மக்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்லதுன்னு நான் தோணுது. ஸோ அதை ப்ரியாரிட்டி கொடுப்பேன். மது ஒழிப்புன்னு சொல்லுவேன். எஜுகேஷன் வந்து மலைவாழ் மக்கள் எஜுகேஷன் அதிகமாக போய் சேராத இடத்துக்கு அதிகமாக எஜுகேஷன் வந்து நிறைய பேருக்கு இன்னும் போய் சேரலன்னு நினைக்கிறீங்க. இப்போ வந்து நிறைய இடத்துல வந்து வாட்டர் ஸ்கேசிட்டி இருக்கு, தண்ணி பற்றாம இருக்கு. அது வந்து நிறைய இதுல வந்து அவங்க பண்றாங்க, நாங்க உதவி பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து அதை அவங்க பண்றது இல்ல. எது? நீர் மேலாண்மை. எல்லா பீப்புளையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். சில பேர் வந்து ஜாதி வச்சு சொல்றாங்க. ஸோ எல்லாத்தையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணா எல்லாம் கரெக்டா இருக்கும். இப்போ வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸை வந்து அபேன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனால் வந்து கண்ட்ரியில் வந்து அது மட்டுமே மேஜர் ப்ராப்ளம் கிடையாது. இப்போ நிறைய ரேப்லாம் நடக்குது. அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் ஏதாச்சும் இதை எடுத்தால் நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக ஆல்ரெடி கவர்மெண்ட் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு அவங்க படிக்கிறதுக்கு வந்துட்டு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்துட்டு இப்போ எஜுகேஷன் லோன் அந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு ஒரு சிலருக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதனால் நிறையா பேர் வந்துட்டு ஸ்டடீஸை கண்டினியூ பண்ண முடியாமல் அப்படியே பாதியில் டிஸ்கண்டினியூ பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ நான் வந்துட்டு சப்போஸ் முதலமைச்சர் ஆனேன் அப்படின்னா அந்த ஸ்டடீஸ்க்கு வந்துட்டு அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான அந்த லோனை வந்துட்டு கொஞ்சம் கரெக்டாக ப்ரொவைட் பண்ண சொல்லுவேன். ஸ்டடீஸ்க்கான லோன். கண்டிப்பாக. ரைட். இந்த பக்கம் ரோடு அப்புறம் நம்ம போயிட்டு வர பாதைகள்லாம் வந்துட்டு ரொம்ப டர்ட்டியா அந்த மாதிரி இருக்கு. Dirty-ஆ இருக்கா? அதனால கிளென்லினஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்வேன் நான். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஆல்கஹால் கன்சியூம் பண்றாங்க. அது வந்து தடுக்கிறதுக்காக சார் நிறைய ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடக்குது. அதனால வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண. சார் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டின்னு பார்த்தா கண்டிப்பாக ஊழல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட்டாக குறைக்கணும். அதுக்கப்புறமேட்டு செகண்ட் திங் என்னன்னா எல்லாத்துக்குமே ஈக்குவாலிட்டியாக எஜுகேஷன் கண்டிப்பாக போகணுங்கிறது என்னோட ஆசை. சார் இப்போ பார்த்தா க்ரைம் வந்து ரொம்ப அதிகமாக நடக்குது சார். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் ஒரு நார்த் இந்தியன் சைடு ஒருத்தரை வந்து 4 சின்ன பசங்க சேர்ந்து வெட்டியிருப்பாங்க. இப்போ அதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறதுனா இப்போ ஒழுங்கான நடவடிக்கை எடுக்காதனால தான் அவங்க அப்படி சுற்றிட்டு இருக்காங்க, ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி. இப்போ வந்து அந்த கண்டிஷனெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணால் இந்த க்ரைமு இதெல்லாம் நடக்காமல் இருக்கலாம். நீங்கள் ஆண்டு ஆர்டராக சொல்கிறீங்க. நான் வந்து சிஎம் ஆனேன்னா இப்போ வந்து ஏரி குளம் ஆறுலாம் மாசாக இருக்குது தூர் வாராமல். இப்போ நான் வந்தேன்னா அதை வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டாக எங்கெங்கே ரொம்ப மாசாக இருக்குது அந்த இடத்துலேருந்து க்ளீன் பண்ண ஆரம்பித்து தமிழ்நாடு ஃபுல்லாக அந்த எல்லாம் தூர்வாரி க்ளீன் பண்ணி பியூரான வாட்ரு மக்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணலாம். நான் சிஎம் ஆனா ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸை நல்லா ப்ரொவைட் பண்ணுவேன். ஏன்னா இங்கே இருக்கிறதுல நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஆக்சிஜன் சிலிண்டர்ஸே அதிகமாக இருக்க மாட்டேங்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ரோடெலாம் நிறைய இடத்துல சரியில்லாமல் இருக்கும், நல்லா டேமேஜாக இருக்கும். இதே பெரிய பெரிய தலைவர் வராங்கன்னா அப்போ மட்டும்தான் ரோடு போட்டு அந்த இடத்த நல்லா க்ளீன் பண்ணி வைப்பாங்க. இதே மற்ற டைம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்கிறே இல்லை. அதெல்லாம் சரி பண்ணாலும் அதெல்லாம் பல வருஷம் மாறு. இதே நான் வந்தேன்னா முன்னாடியே எல்லாம் சரி பண்ணி வைப்பேன். இதனால ஆக்சிடென்ட்லாம் நிறைய தவிர்க்கலாம்னு பார்க்குறேன். எனக்கு என்னென்னா நான் சிஎம் ஆனேன்னா பீப்புள்ஸ் வந்து எல்லாருமே இஷ்யூஸ் சொல்கிறாங்களே அது முடிக்கணும் தான் சொல்லுவாங்களே தவிர ஆனால் கடைசியெல்லாம் முடிக்க மாட்டாங்க. நான் சிஎம் ஆனேன்னா அதை ஃபஸ்ட்டு அதை தான் முடிப்பேன். இப்போ நான் சிஎம் ஆனேன்னா ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து கம்மியாக தான் இருக்குது. அதனால் அதில் முதல்ல கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். ஸ்போர்ட்ஸுக்கு முக்கியத்துவம். நான் சிஎம் ஆனேன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பொறுப்பு இந்த ஹோல் தமிழ்நாட்டையே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படிங்கிறத நான் முழுசாக நம்புகிறேன். அப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற எனக்கு கீழே வேலை செய்கிற பவர்ஸ் வந்து எனக்கு இந்த ஜாதி ரீதியாவோ இல்லை தொண்டர்கள் அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணுறவங்க அவங்க ஒரு தனி பிரிவாக இருக்கக்கூடாது. அவங்க இந்த நாட்டோட சிந்தனை சக்திகளான மாணவர்களாக இருக்கணும். அவங்கள எனக்கு கீழே அதிகமாக வந்து செயல்படுறதுக்கு நான் ஊக்குவிப்பேன். எனக்கு கீழே எனக்கு இருக்கிற கவர்மெண்ட்டை நான் இளைஞர் படையை கொண்டு அமைப்பேன். ஸோ அவங்க கண்டிப்பாக இந்த நாட்டை எப்படி வழி நடத்தணும்னு சிஎம்மாக இருந்தாலும் எனக்கே சொல்லி கொடுக்குற அளவுக்கு சிறப்பாக செயல்படுவாங்க. குட். இன்னைக்கு இருக்க அரசியல் தலைவர்களில் இளம் தலைவர்கள் உங்களை கவர்ந்தவர்கள் அப்படின்னு யாரை சொல்லுவீங்க? ஏன்? நான் வந்து டிவிகே விஜய் சொல்லுவேன். நாம் தமிழர்ல கார்த்திக் அண்ணா அவங்களோட உரையெல்லாம் நிறைய கேட்டிருக்கேன். அரசியல் தெரியாதவங்களும் அதை பார்த்தா ஒரு கவர்ந்து இழுக்கிறது, இதுவரை என்ன நடந்திருக்குன்னு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க.
நான் வந்து டிவிகே பார்ட்டி விஜய் சூஸ் பண்ணுவேன். இளம் தலைவர்னாவே இளம் ஆக்டர்னே சொல்லலாம் விஜய் அப்படின்னு. இப்போ ஜனநாயகன் எடுத்துக்கிட்டாவே ஜனநாயகன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் த லீடர் ஆஃப் த பீப்புள் தான். அவர் வந்து என்ன செஞ்சாருன்றத பாக்குறத விட அவரோட மூவிஸ் மூலயமாவே யூத்தோட அட்டென்ஷனை கிராப் பண்ணவர். ஆக்சுவல் பாலிடிக்ஸ் என்னங்கிறத முதல்ல அவங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் சார். ஏன்னா பாலிடிக்ஸுங்கிறது ஜஸ்ட் ஒரு பாலிசியை வந்து மேக் பண்ணுறதோ இல்லை பில்லை பாஸ் பண்ணுறதோ மட்டும் கிடையாது. நம்ம எக்கனாமியில இருந்து நம்ம ஹெல்த் கேர் இது எல்லாத்தையுமே அவங்க தான் டிசைட் பண்ணுவாங்க. இப்போ ஒரு கண்ட்ரிங்கிறது லிட்டரலாக ஒரு கம்பெனி மாதிரி, அதுக்குன்னு சொல்லி எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குது, இன்கம் இருக்குது. ஆனால் ஒரு கம்பெனிக்கு இல்லாத ஒரே ஒரு பெனிஃபிட் கவர்மெண்ட்டுக்கு என்னென்னா கவர்மெண்ட்டால் அவங்க லையபிலிட்டிஸை தாண்டி லோன்ஸ் வாங்க முடியும் சார். பட் அந்த லோனை வச்சு அவங்க பீப்புளுக்கு எவ்வளோ வெல்ஃபேர் பண்ணுறாங்க, எந்த அளவுக்கு ஜிடிபி அண்ட் ரெவன்யூ டெவலப் பண்ணுறாங்க, அது மூலயமா திருப்பி எந்த அளவுக்கு வெல்ஃபேர் பீப்புளுக்கு செய்கிறாங்கிறது தான் ஆக்சுவல் கவர்மெண்ட். பட் இங்கே வந்து பேசுகிறவங்க எல்லாருமே சினிமாவில் நல்லா பேசுகிறாரு, அங்கே பேசுகிறது டயலாக். விஜய் வந்து ஒரு ஸ்டார், அதனால தான் அரசியலுக்கே வந்திருக்காரு. அதனால தான் நம்ம இதை ரொம்ப பேசுகிறோம். எடப்பாடி எடுத்துக்கோங்க, அவர் ஒரு ஃபார்மராக இருந்திருக்காரு, அதுலேருந்து படிப்படியாக வளர்ந்தவர் தான் இது. ஸோ அவருக்கு இருக்கிற ஒரு புரிதலும் விஜய்க்கு இருக்கிற ஒரு புரிதலும் ஒரே மாதிரி இருக்குமான்னு கேட்டால் இல்லை. எடப்பாடிக்கு இருக்கிறது இன்னும் பெட்டராகவே இருக்கும். இப்போ நீங்கள் வாக்கு செலுத்த போகிறீங்க, அவர் வாரிசு சார்ந்து இருப்பார் அப்படின்னு வச்சுக்கலாம், அந்த கேண்டிடேட் ஒன்று. ரெண்டாவது பார்ட்டி, அதாவது எந்த கட்சி அப்படின்றது. மூன்றாவது அந்த வேட்பாளரோட குவாலிஃபிகேஷன்ஸ், அவரோட தகுதி என்ன, என்ன படிச்சிருக்காரு, என்னெல்லாம் செய்வார்ன்ட்டு. இந்த 3 ஆப்ஷன்ஸில் எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுப்பீங்க, ஏன்? குவாலிஃபிகேஷன்ஸ் வச்சு தான் சூஸ் பண்ணுவேன் என்னோட வேட்பாளர் யார் பெஸ்ட்டாக பண்ணுறாங்களோ. ஸோ நானும் வந்து குவாலிஃபிகேஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் கேண்டிடேட் சூஸ் பண்ணுவேன். குவாலிஃபிகேஷன்ஸ் தான் நானும் சூஸ் பண்ணுவேன். பட் குவாலிஃபிகேஷனை மட்டும் பேஸ் பண்ணி நம்ம ஒருத்தங்களோட கேரக்டரோ எப்படி இருப்பாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அவங்களோட கேப்பபிலிட்டி, எப்படி அவங்க பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்க வந்து அவங்க கூட இருக்கிறவங்கள மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க கூட எப்படி ஒர்க் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து அவங்க ஒரு நல்லவரா ஒரு குட் பர்சனாலிட்டியான்னு பார்த்து ஓட் பண்ணுவீங்க சார். இப்போ என்னையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுத்த 3 ஆப்ஷன்ஸும் வந்து தனித்தனியாக பிரித்து பார்க்காம, இப்போது வாரிசாக இருக்கிறதுனால அவர் வந்து தப்பாக தான் இருப்பார் அப்படிங்கிற அஷூரன்ஸ் நம்மளால் கொடுக்க முடியாது. ஈவன் நம்ம சைனா, நார்த் கொரியா அந்த மாதிரி போனோம்னா அவங்க பார்த்தீங்கன்னா சிங்கிள் பார்ட்டி சிஸ்டம். ஸோ ஒரே கட்சியோட வாரிசு தான் திருப்பி வராங்க. இருந்தாலும் சைனா நம்மள இந்தியாவோட முன்னேறி இருக்குது அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணணும் சார். இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பையன் தான் இருக்காங்க, இருந்தாலும் அவங்க எப்படி அவங்களுக்கான தலைமை பண்பு, அவங்க மக்களுக்கு அவங்க செய்யணுங்கிற சேவை மனப்பான்மையை நம்ம வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓட் பண்ணும் சார். ஈவன் அவங்களுக்கு படிப்பறிவு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறத விட அவங்க அந்த பொறுப்புக்கு கரெக்டாக இருப்பாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ குவாலிஃபிகேஷன் ப்ரையாரிட்டி கிடையாது சார். எஸ் சார், காமராஜரே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அவருக்கு படிப்பறிவு இல்லை, இருந்தாலும் அவர் படிக்காத மேதைன்னு அந்த முதலமைச்சருக்கான பொறுப்பை அவர் வந்து எடுத்து கரெக்டாக பண்ணுறாரு. முதல் தலைமுறை வாக்காளர்களாகிய நீங்கள் உங்களுடைய ஜனநாயக கடமையை சிறப்பாக ஆற்றுங்கள். யாரும் ஓட்டு போடாமல் இருக்காதீங்க. ஓட்டு போடுறதுக்கு முன்பாக யாருக்கு ஓட்டு போட போகிறோம், எதற்காக ஓட்டு போட போகிறோம் அப்படின்ற அந்த பகுப்பாய்வு மிக மிக அவசியம். அதுக்கு உங்களை தயார்படுத்திங்க.